Hi guys, welcome to Sam Lishi Vlogs. ஷிம்லாவில் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஸ்டேயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். த ஹாஸ்டலர் அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் செயினில் தான் நான் தங்கியிருந்தேன். சூப்பர்பாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ப்ரெசென்ட் டு யூ அ குட் ஆப்ஷன் டு ஸ்டே இன் ஷிம்லா. நீங்கள் ஷிம்லாவுக்கு ட்ரெயினில் அல்லது பஸ்ஸில் வந்தீங்கன்னா முதல்ல மால் ரோடுக்கு போகிற லிஃப்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டுக்கோங்க. அந்த லிஃப்ட் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா 20 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் லிஃப்டில் நேராக மால் ரோடுக்கு வந்துடலாம். நீங்கள் கீழே இருந்து மால் ரோடு வரத்துக்கு 2 லிஃப்ட் மாறி வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் லிஃப்ட்டுக்கு வரணும். செகண்ட் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே இங்கே இருந்து ஒரு 10 minutes வாக்கில் தான் த ஹாஸ்டலர் அப்படின்ற ஹாஸ்டல் நமக்கு இருக்குது. இந்த ஹாஸ்டலில் நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் ஏரியா இருக்கும் அண்ட் வெயிட்டிங் ஏரியா. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இங்கே டெக்கார்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கேம்பிங், ட்ரெக்கிங் அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இங்கே இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ரிசப்ஷனுக்கு அட்ஜசண்ட்டாக காமன் ஏரியா இருக்குது. இங்கே வந்து கேம்ஸு, ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓவர் லுக்கிங் த ஹாஸ்டல். இதுதான் வந்து பால்கனி ஏரியா. பியூட்டிஃபுல் சிட் அவுட். இப்போ நம்ம ரூம்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து 4-bedded டாமெட்ரி. இங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த டாமெட்ரியில் 4 பேர் தங்கலாம். காமன் டாய்லெட் இருக்குது. இதே மாதிரி 6-bedded டாமெட்ரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ரூம்ஸ், ப்ரைவேட் ரூம்ஸும் இந்த ஹாஸ்டலில் இருக்குது. டாப் ஃப்ளோரில் கேஃபெட்டீரியா இருக்குது. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ் எனக்கு. இங்கே வந்து உட்காந்து நல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி நம்ம ஜாலியாக சில் அவுட் பண்ணலாம். இங்கே வந்து த்ரூ அவுட் த டே தேவையான அளவுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும். அவங்களுடைய ஆப்லேயே வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நம்ம ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம சாப்பிட வந்துக்கலாம். இங்கே நான் தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். ஐ ஆல்சோ ஹேட் மை காஃபி ஹியர். ஐ ரியலி லவ்ட் இட். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட் டைமில் இங்கே இருக்கிற லைட்டிங்கும் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அப்படியே சில் அவுட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாமே இங்கே வந்து உட்காந்து ஜாலியாக அந்த நாள் ஃபுல்லாக என்ன பண்ணோன்னு சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம். ஹாஸ்டலுக்குள்ளே எங்கேயுமே ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட் கைஸ். எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்ற பிளானே இல்லாமல் நீங்கள் வந்தால் கூட இங்கே ஒரு ட்ராவல் டெஸ்க் இருக்குது. அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் பிளான் கொடுத்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே காமன் ஏரியாவில் மெசேஜ் வால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லா ட்ராவலர்ஸும் தங்களுடைய சொந்த அனுபவத்தின் ஒரு பகுதியை வந்து எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இன்றைக்கி ஷிம்லாவில் என்னுடைய கடைசி நாள். நான் செக் அவுட் பண்ணிவிட்டு என்னுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே ரிசப்ஷனில் வச்சுட்டேன். பக்கத்தில் இருக்கிற சம்மர் ஹில்லுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் மற்றும் ஹிமாச்சல் யூனிவர்சிட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். இதற்கான வண்டி வந்து மால் ரோடுடைய எண்டிலிருந்து கிளம்புது. எல்லாமே டெம்போ ட்ராவலர் தான். இது எல்லாமே கவர்மெண்ட் டெம்போ ட்ராவலர். இப்போ நம்ம சூப்பராக வண்டியில் ஏறி சம்மர் ஹில்லை நோக்கி போயிட்டுருக்கோம். அது டிஸ்டன்ஸ் வந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஆனால் போகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும். ஏன்னா நடுவில் வந்து நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் ஹிமாச்சல் யூனிவர்சிட்டி போனப்போ அங்கே வந்து ஒரு ஹிடன் ஜெம்மை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஹிடன் ஜெம் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இன்னைக்கு மண்டே அப்படின்றனால இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ்டு. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஹிமாச்சல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டேன். இதுதாங்க அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஹிமாச்சல் யூனிவர்சிட்டி. ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரீம்ஸில் படிச்சுட்டு இருக்காங்க.
யூஜியில் துவங்கி டாக்டரேட் வரைக்கும் இங்கே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. மறுபடியும் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணது எனக்கு என்னுடைய கல்லூரி நாட்களை நினைவுபடுத்துச்சு. நான் சொன்ன ஹிடன் ஜெம் இதுதாங்க. இங்கே ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அதுக்கு வெளியில் ஒரு அறிவிப்பு பலகை இருந்தது. அதில் இருந்த செய்தியை படித்தப்போ நான் அப்படியே பிரமித்து போனேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இதுதான் இந்த வீட்டின் வரலாறு. இது பஞ்சாபின் இளவரசியான ராஜ்குமாரி அம்ரித் கௌர் அவங்களுடைய வீடு. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு அழியா சின்னமாக இந்த வீடு விளங்குகிறது. நம்மளுடைய தேசிய தலைவர்களான காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு மற்றும் பட்டேல் அவர்கள் இந்த வீட்டில் பல அரசியல் கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஜூன் மாதம் 1945 மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், மௌலானா ஆசாத் மற்றும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு வைஸ்ராயாக இருந்த லார்ட் வேவல் அவர்களோடு டிக்ளரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸை குறித்து பேசுவதற்காக இந்த வீட்டிலிருந்து தான் கிளம்பி சென்றார்கள். ராஜ்குமாரி அம்ரித் கௌர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சுகாதாரத்துறை அமைச்சராக பணிபுரிந்தார். 1947 57 வரை அவர் பணிபுரிந்தார். இன்றைக்கு எய்ம்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்ற மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி நிறுவுவதற்கான காரணரும் இவரே. இந்திய அரசியல் வரலாற்றில் இன்றியமையாத இடம்பெற்ற தனது இந்த வீட்டை அவர் எய்ம்ஸ் நிறுவனத்திற்கே தானமாகவும் கொடுத்து விட்டார். இதுதாங்க பல வரலாற்று நிகழ்வுகள் நடந்த இந்த வீட்டின் பின்னணி. சரிங்க, இன்றோடு என்னுடைய சிம்லா பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது. இன்று இரவு கிளம்பி நான் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸுக்கு போகிறேன். எஸ், ஐ எம் கோயிங் டு மணாலி. மணாலியில் நம்மளுடைய அட்வென்ச்சர்ஸ் தொடரும். ஸோ தொடர்ந்து காத்திருங்கள். மணாலி அட்வென்ச்சர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. Sam Rishi Vlogs is making history by crossing the Atal Tunnel with Rohtang Pass. Beautiful Makale, one of India's pride and joy. One of the greatest innovations, guys. Enjoy the Atal Tunnel, Makale. Wow. Wow. Beauty to the core. ஸோ இதுதான் சஷூர் மொனாஸ்ட்ரி. மேலே 5 கிலோமீட்டர். போயிட்டு அப்படியே மணாலி ரிட்டர்ன். ஃபைனலி கைஸ், மொனாஸ்ட்ரி ரீச் பண்ணிட்டோம். Check it out, people. Check out the view. அங்கே பாருங்கள், இந்த ரிவரை எப்படி வருது பாருங்கள். வாவ் மேன்.